Our God is God of extreme. மிதமெஞ்சிய ப்ரொமோஷனை கொடுக்கிற தேவன். எக்ஸ்ட்ரீம் ப்ரொமோஷன், மிதமிஞ்சிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன். எக்ஸ்ட்ரீம் பிளஸ்ஸிங். சில சத்தியங்களை வேதத்திலிருந்து இன்றைக்கி ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார் பாருங்களா. ஒரு பரதேசியை அழைப்பார், பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் அவனை நிரப்புவார். ஒரு ஆட்டு இடையனை அழைப்பார், அரசனாக்கி உயர்த்தி பார்த்து மகிழ்வார் பாருங்கள். அவர்தான் உன்னுடைய என்னுடைய தேவன். உன்னையும் அப்படி உயர்த்தி, எந்த அளவுக்கு உயர்த்தி, உன்னுடைய அறிவுக்கு எட்டாத உச்சாணியில் கொண்டு வைத்து அழகு பார்க்க அவர் ஆசைப்படுகிறார். இதே போல் இன்னும் சில காரியங்களை பார்ப்போமா. மனுஷனுக்கு என்ன வேணும்? பலன் வேணும். ரைட்? உலகத்திலே பலமுள்ள அனிமல் ஆகிய காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர் வாக்கு பண்ணுகிறார் பாருங்க. காட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம், எக்ஸ்ட்ரீம் பிளஸ்ஸிங். அப்போது உனக்கு ஒரு பலன் வேணும்னா எப்படி இருக்குன்னா, த ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் யூனிகார்ன். ரைட்? கால் உனக்கு எப்படி இருக்கணும்? உலகத்தில் மிக அதிகமாக துள்ளி குதிக்கக்கூடிய மிருகமாகிய அந்த மான், உன் கால்கள் மான் கால்களைப் போல பலனடையுங்க. அது அவருடைய அனந்த ஞானம். ரைட்? வேறு என்னது? லைஃப் ஸ்பேன். நீ எவ்வளோ தூரம் வாழ விரும்புகிறீங்க? அதிகபட்சம் 100 வருஷம் விரும்புவீங்க. ஆனால் அவருடைய திட்டம் என்ன தெரியுமா? காட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். உனக்கு மரணமே வரக்கூடாது என்பது தான் அவருடைய விருப்பமும் திட்டமுமாக இருக்கிறது. அதற்கு சோர்ஸு சொல்கிறார் பாருங்க. 2 சோர்ஸ் சொல்லட்டுமா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால மரணம் கிடையாது. அடுத்து யோவான் 6வது அதிகாரத்தில் சொல்லுகிறார் பாருங்கள், நீங்கள் என்னுடைய மாமிசத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பாரணம் பண்ணுகிறதுனால உங்களுக்கு மரணம் கிடையாதுங்கிறாரு. காட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். இப்படித்தான் தேவன் உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்ட விரும்புகிறார் அல்ல, முடிசூட்டி வைத்திருக்கிறார். எந்த அளவு? இயேசு கிறிஸ்து செய்யாத மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் உன்னை நிறைச்சிட்டு தான் சொன்னார், நீ நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வாய் என்கிறார். அப்போ இதையெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுப்பீங்களா? வாழ்க்கை ரொம்ப இன்பமயமாக மாறிவிடும். சிலர் கேட்குற கேள்விகள் என் காதில் விழுது. என்ன விழுது? அங்கே என் பிரச்சனையை பற்றி பேசுங்க. என் பிள்ளை 35 வயசு ஆயிட்டு, திருமணம் ஆகலை. அருமையான பெற்றோரே, அதைத்தான் நான் டீல் பண்ணுறேன். எங்கள் மகளுக்கு திருமணமாகி 15 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, அதைத்தான் நான் டீல் பண்ணுறேன். ரைட்? எனக்கு 10 கோடி ரூபா கடன் இருக்குது, அதைத்தாங்க நான் டீல் பண்ணுறேன். எப்படி? மேலானவைகளை நீ சிந்திக்கும் பொழுது குறைவான இவைகள் தானாகவே ஒளிந்து போகும். ரைட்? நீங்கள் பன்றி மாதிரி கீழேயே பார்க்குறீங்க இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்ட்டு. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னை கொண்டு அரண்மனையில் உட்கார நான் திட்டம் வச்சுருக்கிறேங்கிறார். நீ என்ன நினைக்கிறீங்க? எப்படியாவது இந்த மாதம் நான் வட்டி கொடுக்க எனக்கு பணம் வேணுமே அப்படின்னு பயந்து போயிருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்ங்கிறார். இஸ் காட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். அந்த எக்ஸ்ட்ரீம் காட் யாருங்க? உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். ரைட்? இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வாழ்க்கை என்பது இன்பமயமாக மாறிவிடுகிறது. வாழ்க்கை சுலபமாக மாறிவிடுகிறது. பரவசம் நிறைந்ததாக மாறிவிடுகிறது. யூ ஷால் நெவர் ஃபீல் த லோன்லினஸ். ஒரு தனிமை, ஒரு எம்டினஸ் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் சந்திக்காமல் இருக்க, நீங்கள் தேவனுக்குள்ள அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற மேலானவைகளை தியானித்து கொண்டே இருங்க. குறைவானவைகளை நீங்கள் தேடியும் காணாதிருப்பது மாத்திரமல்ல, அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.